ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இப்போ நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியா இருக்க ட்ரக் மாஃபியா படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, குரூல் வார். இப்போ இந்த படம் எப்போ இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கலாம். சைனால இருந்து ஒரு கம்பெனி நிப்பான்ற தீவுக்கு வந்து ஒரு ரப்பர் விதையை வந்து விதைக்கிறதுக்கு வர்றாங்க. ஏன்னா அது மூலியமா அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், விவசாயம் செழிக்கும், நல்லா இருக்கலாம்ட்டு. ஆனா அங்க உள்ள ஒரு ட்ரக் மாஃபியா தலைவன் வந்து இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஒரு கட்டத்துல அந்த விதைகளை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வராங்க பார்த்தீங்களா, அப்போ அதை கடத்திட்டும் போயிடறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை எப்படி கண்டுபிடிச்சு திருப்பி மீட்டாரா இல்லையா, இதெல்லாம் சொல்றதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாக பண்ணியிருந்தாங்க. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே எடுத்த விதமா சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவோட இதுல 2வது ஹீரோ பண்ணி ஒருத்தர் வருவாரு. அவருக்கும் அவர் பொண்ணுக்கும் உண்டான பாண்டிங், எமோஷன்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருச்சு. இந்த படத்துல வந்து இவ்வளவு விஷயம் நல்லா இருந்து ஃபைட்லாம் செம்மையா பண்ணிக்கிருப்பாய்ங்க. ஆனா இடையில இடையில நமக்கு கொஞ்சம் லேக் ஆகுறாப்புல தான் இருக்கும். படம் ஒரு 1 1/2 மணி நேரம் ஓடுனாலும் நெறைய இடங்கள்ல நெறைய லேக்னஸ் பார்க்க தான் முடிஞ்சுச்சு. இப்ப இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல வர ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்காகவே ஒரு தடவ ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த படம் உங்களுக்கு ஆன்லைன்ல தமிழ் டப்பிங்லயே வெளியாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு படத்துல விமர்சனத்துல சந்திப்போம்.